அளவை கடந்த அன்பு ஆரம்பத்தில் போற்றப்படுகிறது, நடுத்தரத்தில் ரசிக்கப்படுகிறது, பின்னர் பாரமாக மாறி இறுதியில் அலட்சியமாக தூக்கி எறியப்படுகிறது. அன்புக்குரியவர்களுக்காக நம்மை தாழ்த்தி கொள்வது தவறல்ல. அந்த அன்பின் மதிப்பை உணராதவர்களிடமிருந்து விலகுவது கூட தவறல்ல. பாட புத்தகங்கள் சொல்லும் பாடங்களை விட சில மனிதர்களின் நடிப்பு வாழ்க்கையை அதிகம் கற்றுத்தருகிறது. நீ யாருக்கும் பிடிக்காதவன் ஆகிவிட்டாய் என்றால் நீ இன்னும் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்பதே அர்த்தம். அளவு தவறிய உப்பும் அளவுக்கு மீறிய உறவும் இரண்டுக்கும் கடைசி இடம் குப்பைதான். உன் உள்ளம் உன்னை நல்லவன் என்று சொன்னால் அது போதும். உலகத்திற்கு சான்று காட்ட தேவையில்லை. மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, உன் மனசாட்சி என்ன சொல்கிறது என்பதே முக்கியம். போலி உறவுகளின் கூட்டத்தில் இருப்பதை விட உண்மையோடு தனியாக இருப்பதே சிறந்தது. உறவுகள் உயிரோடு இருந்தாலும் அவற்றின் எடை பல நேரங்களில் பணத்தால் தான் அளக்கப்படுகிறது. பணம் இல்லை என்றால் உறவுகள் நம்மை பிச்சைக்காரனைப் போலதான் பார்ப்பார்கள். தோல்வி வந்தாலும் நம்பிக்கையை விடாதே, ஆனால் யாரையும் நம்பி விழுந்து விடாதே. அந்த வழி மிகவும் மோசமானது. எல்லோருக்கும் சரி என்று சொல்லிக்கொண்டே போனால் ஒரு நாள் இல்லை என்று சொன்னால் நீயே தவறானவன் ஆகிவிடுவாய். வாழ்க்கையின் அளவு ஆண்டுகளில் அல்ல, மற்றவர்கள் மனதில் நீ விட்டு செல்லும் தடத்தில்தான் இருக்கிறது. வெளிப்படையான பகைவனை எதிர்கொள்வது எளிது. இனிமையாக பேசி பின்னால் குத்தும் உறவுகளே மிகவும் ஆபத்தானவர்கள். அன்பு போல நடிப்பு, நேரம் போகும் பேச்சு, தேவை வந்தால் மட்டும் நினைவு, இதுதான் இன்றைய பலரின் வாழ்க்கை. மன்னிக்கும் அளவிற்கு நல்லவனாக இருப்பது தவறல்ல, ஆனால் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு மூடனாகிவிடாதே. போலியானவர்கள் உன் முன்னால் உன்னை புகழ்ந்து பேசி உனக்கு பின்னால் உன்னை கேவலமாக பேசி சிரிப்பார்கள். முகத்துக்கு பின்னால் பேசுபவரை விட முதுகுக்கு பின்னால் பேசுபவர்களே இங்கு அதிகம். உன்னிடம் இனிமையாக பேசுகிற எல்லோரும் உன்னை உண்மையாக நேசிப்பவர்கள் அல்ல. அந்த புன்னகையின் பின்னால் அவர்களுக்கான தேவையும் இருக்கலாம். பொய்யான உறவுகளின் வாழ்க்கை சுமையாயிருக்கும், ஆனால் தனிமை கூட அதைவிட சுகமானது.